தீபக் எவ்வளோ கெஞ்சி கேட்டுக்காரு காவியா கிட்ட, ப்ளீஸ் காவியா இந்த ப்ராஜெக்ட் ஒத்துங்க, இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வேலை தான், கொஞ்சம் ஒரு ஹேட் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தானே, அது மட்டும் ரெடி பண்ணி நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் சஜெக்ஷன் பண்ணேன் நான், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் விட்டு அவ்வளோதான் என்னோட கனவே போயிடுன்றாங்க. எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம காவியா ஒத்துக்க மாட்டுறாங்க. உடனே நம்ம ராணி சொல்கிறாங்க, இது ஈவினிங் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது அவளுக்கு, அவங்க கோயிலில் தான் இருப்பா, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் தீபக் சொல்லிடுறாங்க. அங்கே கோயிலில் போய் பார்க்குறாரு, அங்கேயும் அவங்க நோஸ் கட் வாங்கிக்கிறாரு. எதுக்கு போகிற இடத்துல பின்னாலே வரீங்க, நான் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுங்களா, போங்கன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. மீடியாக்காரங்களும் போகிறாங்க, ஏன்னா காவியா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பேட்டி எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னோட கனவு இன்ஜினியர் ஆகணும், எங்கள் அப்பாவோட ஆசையும் அதே தான், என்னோட விடாமுயற்சிக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட பாட்டியும் தான் காரணம். இவங்க அப்பா கந்து வட்டி வாங்கியிருப்பாரு. அந்த ஓனர் பையனுக்கு வந்து அவன் ரொம்ப வயசானவங்க, அவனுக்கு எப்படியும் ஒரு 45-48 வயசு இருக்கும். அவன் வந்து காவியா ஒரு இடத்துல பார்த்துருவான், இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் பேசுகிறான் அவங்க அக்கா மாமா கிட்ட. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சவன் தான்டா, இவனோட வீட்டு பார்த்தா நம்மக்கிட்ட தான் இருக்குது, சரி விடு நான் அப்படியே பேசி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கலான்னு அந்த வீட்டுக்கு போவாங்க.